டேபிள் ஏண்டா இவ்வளோ பெருசாக இருக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் மச்சி. ஓ இதுக்கு முன்னாடி பப்புக்கு வந்திருக்கியா? டேய் உனக்கு தெரியாதாடா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணு. சரி, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு மச்சி. ஆமாம், இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப செலவாகும் இல்லையா? எங்கள் அப்பா இங்கே மெம்பராக இருக்காடா. ஸோ நான் எப்போனாலும் வரலாம் போகலாம். இல்லைன்னா பொண்ணை கூப்பிட்டு வந்தா டிஸ்கவுண்ட்டுடா. சரி, இங்கே நம்மளை தவிர வேறு யாருமே இல்லையாடா? மத்தியான டைம்டா, நைட்டில் வந்து பாரு, கூட்டத்தில் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அப்போது கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் நைட்லேயே வரலாம்டா. சரிடா, நெக்ஸ்ட் வீக் நைட் நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். அப்போது பொண்ணுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. ஒரு கால் மச்சி, வந்துடுறேன். டேய், இதுக்காக தான் அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தியா? நீ மட்டும் என்ஜாய் பண்ணும், என்னை கழட்டி விட்டுருவியா? பொண்ணுங்க விஷயத்தில் இந்த ஃப்ரெண்டுகளை நம்ப முடியறதில்ல. உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சாலும் நீ இப்படி தான் பண்ணுவ. நல்லா தானடா இருக்க. இன்னைக்கு எப்படியாச்சும் அவகிட்ட போய் பேசியே தீரணும். பேசணும். பேசு, பேசுடா. ஹாய் மாலினி. ஹாய். நான் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. சந்தோஷோட ஃப்ரெண்டா நீங்கள்? சந்தோஷ். அது யார் சந்தோஷ்? சந்தோஷ் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ யார் நீங்கள்? ஓ சந்தோஷா, அவனை தெரியும். ஆமாம், அவன் எங்க? வெளியே போயிருக்கா, இப்போ வந்துடுவான். ஓ அப்படியா? சந்தோஷ் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் உங்களை அவனோட பார்த்ததே இல்லையே. நான் சந்தோஷோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. என்னை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஓ அப்படியா, உட்காருங்க. ஆனால் நான் உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன். எங்க? உங்கள் வீட்டுக்கிட்ட காலேஜில். இன் மை காலேஜ் ஐ ஹவன்ட் சீன் யூ பிஃபோர். இல்லை, காலேஜில் படிக்கலை, காலேஜுக்கு வெளியில் பார்த்துருக்கேன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க, தப்பா நினைக்கல. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ். ஈவன் சந்தோஷ் ஆல்வேஸ் சேஸ் ஐ அம் பியூட்டிஃபுல். சந்தோஷம் சொல்வானா? மவனை இருடா. நீங்கள் ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க. Even Santosh says that.
ஆமாம், யார் அந்த சந்தோஷ்? எதை கேட்டாலும் சந்தோஷ் சொல்கிறான் சந்தோஷ் சொல்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கே. சந்தோஷ் தெரியாதா? அப்போ நீ யாரு? இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? விடு கையா. மாலினி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். கையா விடுறியா இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை மாலினி, ப்ளீஸ் ஒன்று சொல்லணும், கொஞ்சம் நில்லு. நீங்கள் யார் மேலே கையை வைக்கிறீங்கன்னு தெரியாமல் வைக்கிறீங்க. பொட்ட மாதிரி ஆள்தவன் இப்ப பெரிய புடுங்கி மாதிரியே பேசுறான் பாடுறா. சொல்லுடா, எதுக்கு அவ கையை பிடிச்ச? சொல்ற மாதிரி தெரியல மச்சி, அடியே போடுறா. டேய், உனக்கு அவளுக்கு தெரியும்லடா சொல்லியிருக்க. எப்படா உனக்கு அவளுக்கு தெரியும்? எனக்கு அவளை தெரியும், உங்ககிட்ட எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லைடா. சார் அவளை லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? சார் லவ் பண்றாங்களோ? அது எப்படா வேற ஒருத்தன் கரெக்ட் பண்ற பொண்ணை லவ் பண்ணணும்னு தோணுது? கடைசியா அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ லவ் பண்ற பொண்ணை வேற ஒருத்தன் கரெக்ட் பண்ணா என்னடா பண்ணுவ? அடிப்பேன். அதை தாண்டா பண்ண போறோம். ஒரு வருஷம்டா அவ பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சிருக்கேன். அவளுக்கு பெரிய அழகின் நினப்பு. எந்த பொண்ணும் இந்த மாதிரி என்ன அலைய விட்டதுலடா. ஆனா இந்த ஒரு வருஷ கஷ்டம் ஒரு மாத்திரையில தீரப்போகுது. லவ் பண்றியா? பண்ணு பண்ணு. நான் மேட்ரு பண்ண பிறகு தம்பி, மேட்ருன்னா தெரியும்ல. வரட்டா? என்னாச்சுப்பா? அவங்கெல்லாம் யாரு? ஒன்றும் இல்லை, யாருன்னு தெரியல.
நீங்கள் யார்? என் பேர் கமல். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா, நான் இந்த வீட்டு முதலாளி. என் காதலுக்காக இந்த வசந்தமலையை கட்டியிருக்கேன். ஏன் அப்படி பார்க்குற? ஏன் நான் கட்டக்கூடாதா? இது சின்னதாக இருந்தாலும் என் மனதளவில் தாஜ்மஹாலை விட பெருசு. உண்மையாவா? நம்பவே முடியல. நீ எல்லாம் ஒரு படித்தவனா? யாராவது ஏதாவது சொன்னால் அதை அப்படியே நம்பிடுவியா? இது என்னோடது இல்லை. நான் இங்கே யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ வந்து கஞ்சடிச்சிட்டு போவேன். சரிதான், இப்போ படித்தவன் தான் முட்டாளாக இருக்கான். ரொம்ப வலிக்குதா? எல்லா வலிகளும் தீரதுக்கு ஒரு மருந்து இருக்குது. சாராயம் தானே? அதுதான் இல்லை. முற்றும் துறந்த முனிவர்கள் அடிக்கிற ஒரே மருந்து இது. இந்த முனிவரும் அதே தான் குடிக்கிறேன். புரியலையா தம்பி? கஞ்சாதான். இந்தாப்பா பிடி. என்னப்பா, பொண்ணு விஷயமா? ஆமாம், பொண்ணு விஷயந்தான். உலகத்தில் எல்லா சண்டையும் ரெண்டே விஷயத்துக்கு தான் நடக்குது. ஒன்று பணம், இன்னொன்று பொண்ணு. உன் விஷயத்தில் என்னப்பா நடந்துச்சு? ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினதுக்கு தான் இவ்வளவும் பிரச்சனை. பொண்ணுக்காக உடல் சேதமும் ஆகும், உயிர் சேதமும் ஆகும். அந்த வழி எனக்கும் தெரியும்ப்பா. நானும் ஒரு பொண்ணை காதலித்தேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. சொர்க்கம் அப்படியே படிப்படியாக நரகம் ஆயிடுச்சு. சொர்க்கம் எப்படி நரகமாச்சு? பொண்டாட்டி புருஷனை தானே லவ் பண்ணணும். வேற ஒருத்தனை லவ் பண்ணா அது யார் தெரியுமா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்கு பெஸ்ட். அவளை மாதிரி பொண்டாட்டிகளை என்ன செய்யணும் தெரியுமா? கொன்னுட்டேன். அவளை கொன்னுட்டேன். கொன்னுட்டீங்களா? போலீஸ் ஒன்றும் பண்ணல? கேஸ் நடந்துட்டு இருக்குப்பா. உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா யாருமே வரமாட்டாங்க. அதை நீ தான் சந்திக்கணும். நமக்கு தேவையானது கிடைக்கணும்னா நாம் எது வேணாலும் செய்யணும். நடுவில் எந்த கொம்பம் வந்தாலும் அடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சரி போப்பா. நில்லுப்பா. நாம இஷ்டப்பட்ட மாதிரி வாழணும். அதான வாழ்க்கை. நாம நினைச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கலனா அந்த வாழ்க்கை நமக்கு எதுக்கு? போ போ.
Any problem? Are you searching for someone? What happened? எவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணுறது? நீ எங்கடா இருக்க? நான் எவ்வளோ நேரமாடா அவனுக்கு கால் பண்ணுறது? நீ எங்கே இருக்கிற? நீ எங்கடா இருக்க? காந்தி நகரில் ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிட்டேன்டா. சரி அங்கேயே நில்லு, நான் வரேன். ஸ்மால் ப்ராப்ளம். போலாமா? போலாமா? Yeah, okay. What happened? ஸ்மால் ப்ராப்ளம். போலாமா? Let's go. டேய் உனக்கு என்ன ஆச்சு? எவ்வளோ நேரம் தான் உன்னை பப்ளிக் தேடுறது? ஒரு சின்ன பிரச்சனையில் என்னை அடிச்சு இங்கே தூக்கி போட்டானுங்கடா. என்னடா சொல்கிற? உன்னை ஏன்டா அடிச்சாங்க? என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லைடா. அவனுங்கள என்னடா பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற? இவ்வளோ அடிபட்டிருக்கு. டாக்டர்கிட்ட போகலாமா? தேவை இல்லைடா. டேய் எனக்கு உனக்கு டைமே சரியில்லைடா. எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. பேசாமல் மூடிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் வா. இல்லைடா, அவனுங்களை அடிக்காமல் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்டா. டேய் காமெடி பண்ணாதடா. இப்போ தான் அவங்ககிட்ட அடி வாங்கியிருக்க, இன்னும் அடி வாங்கணுமா? சரி அவங்க எத்தனை பேர்? 3 பேர்ரா. ஒருத்தனாலே நம்மளால அடிக்க முடியாது. நீ வரலனாலும் நான் போவேன்டா. டேய் டேய் எங்கடா போற? நீ முத்துக்கு கால் பண்ண. இதுக்கெல்லாம் இவன் தானே சரியான ஆளு. மச்சி அடிச்சிட்டானுங்கடா என்ன. இங்கே வாடா சொல்கிறேன். காந்தி நகர்லடா. வா உட்காரலாம் வா. இங்கே உட்கார்றா. யாரா அடிச்சதுன்னு? 3 பேர்ரா. எங்கடா இருக்காங்க இப்போ? அந்த பப்பில் தான். வாடா போலாம். சீக்கிரம் வாடா. அங்கே தான் போகிறானுங்க பாரா, லெஃப்டில். அந்த காரில் தான்டா போகிறானுங்க அவனுங்க. அந்த காரில் தான் போகிறாங்கன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? காலையில் தான்டா பார்த்தேன் அவனுங்கள.
டேய் என்னடா பண்றான் அவன்? யாருடா அந்த பொண்ணு? என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? ஏன்டா காரை நிறுத்திட்ட? சார் தயவு செய்து கொஞ்சம் வெளியே வரீங்களா? Get the fuck out of the car, man. ஹரி நீ வா, நான் பேசிக்கிறேன். இல்லடா மச்சி. நீ இரு, நான் பேசிக்கிறேன். யாரா அந்த பொண்ணு? நீ எந்த பொண்ணை பத்தி கேக்குற? ஒரு 4 பேர் அடிச்சு தூக்கிட்டு வந்தமே அந்த பொண்ணு. ஓ மடியில வச்சு கொஞ்சிட்டு வந்தியே அந்த பொண்ணு. ஐயோ, அந்த பொண்ணை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? யாரா அவ? இந்த பொண்ணை தாண்டா நம்ம காப்பாத்திட்டு வந்தோம். நாங்க காப்பாத்திட்டு வரல, எங்க உதவினால நீ காப்பாத்திட்டு வந்த. அந்த பொண்ணை வச்சு என்னடா பண்ண போற நீ? அது பொண்ணு இல்லடா, அவளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. சார் பொண்ணு பேர் என்ன சார்? மாலினி. பேர் அழகா இருக்குல்ல? சரி அந்த பொண்ணு மாலினி உன் கூட என்ன பண்றா? இல்லடா ஹரி, நீ என்ன பப்புக்குள்ள விட்டுட்டு போனியா? அப்போ அந்த பொண்ணு 4 பசங்களோட பக்கத்து டேபிள்ல உட்காந்தா. அப்போ அந்த பொண்ணு டாய்லெட் போனாலா, அந்த பசங்க அவளோட ட்ரிங்க்ல மாத்திரையை போட்டு அவளை கெடுத்துடலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களா. அதனால தான் அவளுக்கு ஒரு உதவி செய்யலாம்னு தூக்கிட்டு வந்தேன். அப்போ அவளை வீட்டில் போய் விட்டுரு. அது அவ வீடு தெரியாதுடா. சரிடா, போலீஸ் ஸ்டேஷன்லயாவது விட்டுலாம்டா. வேணாண்டா. எங்க தான்டா கூட்டிட்டு போனோம்? ஃபார்ம் ஹவுஸுக்கு. யாரோடது? வேற யாரோடது? உன்னோடது தான். சான்ஸே இல்லை, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. முத்து நீ என்னாலேயே முடியாதுடா, தப்பா இருக்கு, என்னை மன்னிச்சிடு. அப்போ வர மாட்டீங்க. நீங்க என்னதான் தப்பான விஷயம் பண்ணாலும் நான் எதுவும் சொல்லக்கூடாது. நாங்கள் என்னடா தப்பான விஷயத்த பண்ணோம்? இன்னைக்கு காலையில மட்டும் சார் என்ன பண்ணீங்களா? அந்த பையனை எப்படி அடிச்ச? நீ அடிக்கும்போது அது தப்புன்னு தெரியலையா? அடி வாங்கினவன்கிட்ட போய் கேட்டுப்பார், அவன் சொல்லுவான். தோ பக்கத்துல நிக்கிறாரே, இவர் மட்டும் என்ன பண்ணாராம் காலையில? டேய் நான் என்னடா பண்ண? சாரு மட்டும் ஒண்ணுமே பண்ணல. அடச்சி, போயும் ஒரு பொம்பளை, அதுவும் காசுக்காக வர பொம்பளை, அவளை நீ அடிச்சு என்னடா அவளை காலையில் நீ பண்ணி வச்சிருந்த? சொல்றதுக்கே அதெல்லாம் தப்பா தெரியல, இது தப்பா தெரியுது. டேய் அது வேற இது வேறடா. எனக்கு எல்லாமே ஒன்று தான். நீங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் நான் அமைதியாக தானே இருந்தேன். நீங்க மட்டும் ஏன்டா இப்படி? போங்கடா, என்ன ஃப்ரெண்டுங்கடா நீங்க. என்னடா பண்ண சொல்ற? ஃபார்ம் ஹவுஸுக்கு போகணும், அவ்வளோதான். அந்த பொண்ணு என்னடா பண்ண போறான் அவன்? என்னமோ எனக்கு எல்லாமே தப்பா தெரியுதுடா முத்து. நீ மூடிக்கிட்டு இருக்கியா? டேய் இப்போ என்னடா பண்ண போற நீ? அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் மேலே படுக்க வைக்க போறேன். யாரோ வர மாதிரி தெரியுது. டேய் நீங்க யாரும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். டேய் போலீஸ்ரா. யாரா நீங்க? என்ன பண்றீங்க? சார் என் பேர் ஹரி, எங்கள் அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ் தான் இது. அது இருக்கட்டும், முதல்ல அங்கே நில்லு. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை சார், ஒரு வேலையாக வந்தோம், லேட் ஆயிடுச்சு, தான் இங்கேயே தங்கிட்டு காலைல போயிடலான்னு வந்திருக்கோம். டேய் இங்க வா. இங்க வந்து நில்லுடா. சார் உங்களுக்கு துரைன்னு ஒரு போலீஸ் தெரியுமா? ஆமாம் தெரியும். அவர்கிட்ட கேட்டு பாருங்க சார், என்னை பற்றி சொல்லுவார். அதை நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், உண்மையாக சொல்லுங்க. 3 பேர் இந்த ராத்திரியில் இங்கே என்னடா பண்ணுறீங்க? உண்மையை தான் சார் சொல்கிறோம், டயர்டாக இருக்குதுன்னு தான் சார் படுக்கிறோம். உங்கள் மூஞ்ச பார்த்தா படுக்க வந்த மாதிரி தெரியல, யாரோட படுக்க வந்த மாதிரி தெரியுது. சார் நாங்கள்லாம் அந்த மாதிரி பசங்க இல்லை சார். உங்களை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தெரியல. உங்களை எல்லாரும் செக் பண்ண போகிறேன், யாராவது ஓடுனீங்க நில்லுடா.
கேஷ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். ஏனா மறுக்கிற? தலையை கீழே போடுறா. கை கீழே போடுறா. பாடுறா, சார் பாக்கெட்ல என்னென்ன இருக்கு? யார்ப்பா டிஸ்ட்ரிபியூட்டரு? நீங்களா? பாக்கெட்ல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, அப்போ கார்ல, வீட்டில் அங்கே நில்லு. இதோடா பொக்கிஷத்தை காருக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. டேய் வேணாண்டா மச்சி. என்னடா பண்ணிட்ட டேய்? டேய் தப்பு மேல தப்பு பண்றோம்டா. விடுறா. என்ன காரியம்டா பண்ணிட்ட நீ? இதனால எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமா? போலீஸ்காரனை அடிச்சாலே சும்மா விட மாட்டாங்க. நீ வேற கொன்னுட்டியடா. அப்பா மொத்தம் வாய் கிளியற மாதிரி பேசுனா இப்போ நான் மூடிட்டு இருக்கா? ஏதாச்சும் பேசி தொலைங்கடா. உங்க வீட்டில் இந்த மாதிரி விஷயம் நடந்தா சும்மா இருப்பீங்களா? எவ்வளோ பெரிய ஃபார்ம் ஹவுஸ்ரா இது? எதுக்குடா? சொல்லுடா. ஒரு 5 ஏக்கர் வரும்டா. அப்போ இங்கேயே போதிச்சிடலாம். முடியவே முடியாது. வேற என்ன வேணாலும் செய்யுங்க, என் ஃபார்ம் ஹவுஸ்ல மட்டும் வேண்டாம். டேய் சும்மா இருடா. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டுங்கடா. இவன் என்னன்னா பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கான், நீ என்னன்னா ஒரு கொலை பண்ணிட்டு, அதுவும் போலீஸ்காரனை போய் கொலை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா இருக்கான் பாரு. பயமா இருக்கு மச்சி. வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்படியே பேசிட்டு இந்த காரியம் நடக்காதுடா. ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வெளியே கொண்டு போனால் மாட்டிப்போம். இங்கேயே பொதிக்கத்தான் நம்ம சேஃப்டி. வேற வழியே இல்லை. என்னவோ எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவளை உள்ளே போய் படுக்க வை, நான் இவனை பொதிச்சுட்டு வந்துடுறேன். ஹே யூ, நீயா? எங்கடா என்ன தூக்கிட்டு வந்திருக்க? ஐயோ ஓகே, நீ எப்படி இருக்க? நான் உயிரையில் தான் இருக்கேன். ஒரு தடவை உங்களை பஸ்ஸில் பார்த்தேன். உன் அழகில் என் இதயத்தை ஏங்க வச்சிட்டியேடி. நீ அதுவும் இன்னைக்கு காலையில் சான்ஸே இல்லடி. என்ன அழகு! ஒரு நிமிஷம் சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துட்டேன்டி. இனி சத்தாலும் பரவாயில்லடி. இந்த மாதிரி எத்தனை பேர் தான் சுத்துவீங்க என் பின்னாடி? உங்களுக்கு எல்லாம் பஸ்ல பார்த்த உடனே இஷ்டம் வந்துருமா? ஆமா, பார்க்கணும்ல. பார்த்தா தாண்டி இஷ்டம் வரும். உன் மேல எவ்வளவு லவ் இருந்தா இவ்வளவு விஷயம் செஞ்சிருப்பேன் நான். நீ என் கூட பேசுனது கூட கிடையாது. எப்படிடா என்ன தெரியும்? அதெல்லாம் சொல்ல முடியாதுடி. நீ பேசுறது சரியே இல்ல. என்ன விடுறா.
வீட்டில் தேடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க? என்னது ஃப்ரெண்ட்ஸா? யாரு அந்த நாய்ங்களா? யாரடா நான் இங்க? Who the hell are you to call my friends as dog? Where's my bag? I'll call my friends. எது நாயின்னு சொன்னதுக்கே உனக்கு கோவம் வருதா? அவனுங்க நாய்ங்கள்லையும் தெரு பொறுக்கி நாய்ங்க. யாரா தெருப்பொறுக்கி? நீயா அவங்களா? ஐயோ என்ன கர்மத்தடா கொடுத்து தலையெல்லாம் வலிக்குது. என்ன ஏண்டி கேட்குற? அதை போய் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேளு என்ன கொடுத்தாங்கன்னு, எதுக்கு கொடுத்தாங்கன்னு. நான் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டா எந்த ஆம்பளத்தை அடிக்க மாட்டேன். அவங்க என்ன அடித்ததுக்கு கூட நான் வருத்தப்படலை. அடிச்சுட்டு போகும்போது உன்னை என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? அது நடக்கக்கூடாதுன்னு தான் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன். அது உனக்கு தெரியலை. என்ன காப்பாத்த? நீ யாருடா? எனக்கு அவங்கள ஒரு வருஷமா தெரியும். உன்னை இன்னைக்கு தான் பார்க்குறேன். உன்னை நம்புறதா அவங்கள நம்புறதா? அந்த நாய்ங்களை பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இவ்வளோ மப்ளியும் தெளிவாக தப்பாக தாண்டி பேசுகிற. இந்த பொண்ணுங்களை இப்படி தாண்டி நல்லவனை கெட்டவன்னு சொல்வீங்க, கெட்டவனை இழுத்துக்கிட்டு நல்லவனை ஊரெல்லாம் சுற்றுவீங்க. வெக்கமா இல்லையாடா உனக்கு? நான் ஏண்டி வெக்கப்படணும்? அவங்கள மாதிரி பசங்களோட சுற்றுறதுக்கு நீ தாண்டி வெக்கப்படணும். உன்னை நான் எவ்வளோ லோ பண்ணுறேன் தெரியுமா? என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு தெரியல. எல்லாரும் மாதிரி இவ்வளோ லோ பண்ணுறேன்னு எனக்கு பொய் சொல்ல தெரியல. ஆனால் என் மனசு உன் மனசை மட்டும்தான் லோ பண்ணுது. புரிஞ்சுக்கோ. அடாச்சி, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. உனக்கெல்லாம் இந்த மாதிரி தூக்கிட்டு வரதான் தெரியும். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. ப்பு. என்ன லவ் பண்றேன்னு சொன்னியேடா. ஏய் என்னடா ஆச்சு? எங்கடா அந்த பொண்ணு? டேய் டேய் என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? ஏய் உண்மையாவா சொல்ற? உண்மையாதான்டா முத்து. உண்மையை சொல்கிறான். அந்த பொண்ணு யாருடா? எல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்கான் பாருடா. சொல்றா. நான் ரொம்ப நாளாக இந்த பொண்ணை பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லையடா. இவ்வளோ பார்க்க போனதுனால தான் காலையில் எங்கள் வீட்டில் பிரச்சனை. ரொம்ப நாளாக பேசணும்னு போவோம் அவகிட்ட.
நான் பேச தைரியமே இல்லைடா. லவ் பண்ண பொண்ணு ஏடா கெடுத்த? என் காதல் அவகிட்ட சொன்னேன்டா, அவள் ஏற்றுக்கல. ஆனால் அவங்க ஃப்ரெண்டுங்க தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னை திட்டுனா. அதான். அவனுக்கு கெடுக்க போகிறாங்கன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஆமாண்டா, என்னை அடிச்சுட்டு போகும்போது சொன்னாங்க. டேய், ஏதோ கோவத்தில் அவளை கெடுத்துட்டேன்டா. எல்லாரும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்கடா. முத்து, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. இப்போ யோசிச்சு என்ன பண்ண? செய்யும் போது யோசிச்சிருக்கணும்டா. கவலைப்படாத நவீன், நான் இருக்கேன். இந்த பசங்களுக்கு நீ யாருன்னு தெரியுமா? அந்த பொண்ணுக்கே நான் யாருன்னு தெரியலடா. அப்போ அவங்களுக்கு எப்படிடா தெரியும்? நான் என்ன பண்ணாலும் சம்மதிப்பியா? சரிடா, என்ன பண்ணுறதா? பயமாக இருக்கு. போலீஸ். இந்த பொண்ணு உயிரோட இருந்தாத்தானே போலீஸ்கிட்ட போவா? கொன்னுட்டா? டேய், இன்னொரு கொலையா? அந்த பொண்ணு கொல்றது தவிர வழியே இல்லை. கொடுறா, நானே பண்ணுறேன். முடியலடா. கெடுக்க மட்டும் தெரியுது, இது பண்ண தெரியாதா? நான் லவ் பண்ணுற பொண்ணுடா அவ. லவ் பண்ணுற பொண்ணா? இப்போதான் தெரியுதா? ரேப் பண்ணவும் தெரியல. சரிடா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இப்போ நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். ஹரி, நீங்க ஏறா. நீ போடா. டேய், 10 நிமிஷம் வெளியேறா. ஏண்டா? என்ன? போ, வெளியே போடா. போடா, நான் சொல்றேன்ல, வெளியே போடா. வெளியே போடா. முத்து, பரவாயில்லையே, நம்ம ஃப்ரெண்டு அழகான பொண்ணை தான் என்ஜாய் பண்ணியிருக்கான். இவ்வளோ நாளா எங்கள் ஏரியாக்குள்ளே எங்கடி ஒழிஞ்சிட்டு இருந்த? இது வரைக்கும் என் கண்ணுலையே படலையே. இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முத்து, உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? ஃப்ரெண்ட் அனுபவிச்சதை இன்னொரு ஃப்ரெண்ட் அனுபவிச்சா தப்பா? தப்பா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? அப்படி நான் எடுத்துக்கலாமா? ஏய், என்னடா பண்ற?
நீ ஏன்டா உள்ள வந்த? நவீன், நீ வெளியே போ. நாங்கள் அவளை கொண்டுட்டு உன்னை கூப்பிடுறோம். கொல்றது இருக்கட்டும், இவன் என்ன பண்ணுறான்? இல்லடா மச்சி, எப்படியும் கொல்ல தான் போகிறோம். இவ வேற ரொம்ப அழகா இருக்கா. நானும் ஒரு தடவை டேய், நான் லவ் பண்ணுற பொண்ணுடா அவ. முத்து பாத்தியா, நவீன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். லவ் பண்ணுறாராம். போடா, லவ் பண்ணுற பொண்ணை தான் இப்படி பண்ணுவியா? நவீன், இது பேசுகிற டைம் இல்லை, வெளியே போ. விட்டுருவோண்டா, இன்னொரு தப்பு பண்ண வேண்டாம். நான் வெளியே போக மாட்டேன், அவளை விட்டுருவோம். என்ன சொன்ன? கேட்கல. இன்னொரு தப்பு வேண்டாம்டா, விட்டுருவோண்டா. விட்டுறதா? அவளை வெளியே விட்டா நம்ம மாட்டிப்போண்டா. மாட்டினாலும் நான் தாண்டா மாட்டுவேன், அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன என்ன நீ மாட்டுவியா? அதெல்லாம் நம்ம மாட்ட மாட்டோம். போடா கேனக்கு, நாங்களும் மாட்டோம்டா. டேய் முத்து, ஏன்டா அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? அவன் ஒரு சின்ன பையன்டா. அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு அவனை வெளியே தள்ளி கதவை போட்டுறா. டேய், என்னடா பண்ற? எப்படியா மோன, எதுக்குடா விட்டாவுல? ஏண்டா முத்து இப்படி பேசுற? பின்ன எப்படிடா பேச சொல்ற? அவளை எதுக்குடா வெளியே விட்ட? கேன புண்டா, மூடே மாத்திட்டியாடா. உண்டா மோனே, உனக்கு வேண்டியதா போலீஸ்காரனை கொண்டு இப்போ வெளியே விட்ட விஷயம் வெளியே தராதா? என்னது, போலீஸை எனக்கு வேண்டி கொன்னியா? ஏன்டா இப்படி போய் பேசுற? போலீஸை கண்டா உனக்கு ஆகாது, அதனால நீ அவனை கொன்ன. எனக்கு வேண்டியான். ஆமாண்டா, எல்லாம் எனக்கு வேண்டியதா பண்ணேன். அவன் என் அப்பனை கொண்டாங்க, அத்தான் அவனு நான் கொன்னேன். இப்போ நான் அவளையோ கொல்லுவேன். அவளை வெளியே விட்டா நாங்கள் மாட்டுவோம். உனக்கு வேண்டியெல்லாம் எங்களால் ஜெயிலுக்கு போக முடியாது. அப்படி தானே? ஆமாண்டா, நீ சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் நீ கொல்றதுக்கு முன்னாடி அவளை ஒரு தடவை அனுபவிச்சிடுறேன்டா. ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். அவள் எனக்கு வேணும்டா. அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. ஓ, உனக்கு அவளை கொல்லணும், ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு. உனக்கு அவளை அனுபவிக்கணும், அது ஃப்ரெண்டோட லவ்வராக இருந்தாலும். சூப்பர்டா, எப்படி புரிஞ்சுக்கிட்டான் பார்த்தியா? நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்கள் கதை நடந்தாகணும். என்ன ஃப்ரெண்டுங்கடா நீங்கள்? இப்போ யோசிக்கிறேன்டா உங்களெல்லாம் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டதுக்கு. டேய், இங்கே ஃப்ரெண்டை பற்றி எல்லாம் பேச நேரம் இல்லை. அவளை நான் கொல்லணும், என்னை வெளியே விடுறா. கடைசியாக கெஞ்சி கேட்குறேன்டா, நான் உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தா அவளை விட்டுருங்கடா. ஃப்ரெண்டா? யாரு இவனா? ஒருத்தனை கொல்லணும்னு சொல்கிறேன், ஃப்ரெண்டு நான் என்ன பண்ணணும்? வேணாடா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாடா. வெண்ண இதே மாதிரி தான்டா எனக்கும். அவன் எனக்கு வேணும். அப்போது 2 பேரும் முடிவை மாத்திரதா இல்லை? ஆமாம், நீயும் உன் முடிவை மாற்றிக்கோ. என்ன? இல்லைனா உன்னையும். அதான் வாய் வர வந்துருச்சுல்ல, சொல்கிறா. நான் சொல்கிறேன்டா, நீ ஒத்துக்கலைன்னா உன்னையும் கொல்லுவோம், அவளையும் கொல்லுவோம். நீயே சொல்லு, எது வேணும்? ஓ அப்படியா? விட்டா என்னைய கொன்னுடுவீங்க இல்லையா? தைரியம் இருந்தா என்னை கொன்னுட்டு அவளை கொல்லுங்கடா. இதுவும் நல்லா தான் இருக்கு. முதல்ல உன்னை, அப்புறம் அவளை. என்னையே அடிக்க வச்சிட்டியடா. முத்து, நீ அவனை பார்த்துக்க, நான் அவளை பார்த்துக்கிறேன்.
அரே எந்திரா. உன்னை பிடிடா. உன் வாய்ஸ் இன்னியோட முடிஞ்சிச்சுடா. ஒரு பொண்ணுக்கு வேண்டியாடா. நீ நான் உன் ஃப்ரெண்டுடா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு தேவையே இல்லடா. மன்னிச்சிருங்கப்பா.